குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 பிப்ரவரி 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இல்லை இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இல்லை இந்தியனில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம அகாடமி கால் பண்ணி டீட்டெயிலுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த லத்தி டெஸ்ட் பேஜ் ஒன்று தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் முடியாது. இதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதுக்கும் அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இதனோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முக்கியமான விஷயம், நம்ம 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா இலவச முழு மாதிரி எழுத்துத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நடத்தியிருந்தோம். அதுக்கான வினாத்தாள் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோவாக இருக்குது. நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பிடிஎஃபே கிடைக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். இது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே சேம் பேட்டர்னை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேர்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஃபுல் டெஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்கிறோம். இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் 10 கொஷின் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் 5 தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இன்னும் படிக்கணும்னு அர்த்தம். இப்போ வந்து ஜாகிரஃபியில் 12 கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னா அதில் 11 அடிச்சிருக்கீங்கன்னா ஜாகிரஃபி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சிக்கணும். அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு. தயவு செஞ்சு எல்லாருமே எழுதுங்க. இதுக்கான விடை குறிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோவே இருக்குது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். புற்றுநோயை பற்றி வந்து பார்த்திங்கன்னா 2024 தரவுகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடலில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான செல்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளது. அது மனித இயக்கத்துக்கு ஆணிவேராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா செல்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கமடையும். இந்த செல்களுடைய பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா அபரிதமாக இருந்தால், ஒரு லிமிட் இருக்கணும், அந்த லிமிட்டுக்கு மேலே அபரிதமாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா புற்றுநோய் அறிகுறிகள், காரணங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தடுப்பு வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படித்து பாருங்கள். பட் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன், புற்றுநோயுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி, எஸ்ஐலையும் கேட்கக்கூடிய கேள்வி தான். ஓகேங்களா? டிஎன்பிசி எஸ்ஐலையும் உடல் உறுப்புகளில் உள்ள எபித்திலியம் எனப்படும் திசுக்களில் ஏற்பட்ட புற்றுநோய்க்கு பேர் வந்து என்னென்னா கார்சினோமா அப்படின்னு பேர். இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. எலும்பு தசையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த புற்றுநோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கோமான்னு பேர். எலும்பு மஞ்சையில் ஏற்பட்டுச்சுன்னா லுக்கேமியான்னு பேர். ஓகேங்களா? ஏன்னா எலும்பு மஞ்சையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த புற்றுநோய் வந்து உருவாகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரத்த செல்கள் உருவாகுது. அந்த இடத்துல புற்றுநோய் ஏற்படுத்துனா வந்து லுக்கேமியான்னு பேர். நோய் எதிர்ப்பு மண்டலங்களில் உருவாச்சு அப்படின்னா லிம்போமா மற்றும் மைலோமா அப்படின்னு பேர். ஓகேங்களா? நரம்பு மண்டலத்தில் உருவாகும் புற்றுநோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோசைட்டோமா, கிளியோமா அப்படின்னு பேர். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இது இருக்கும். பட் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது இருக்காது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 11th 12th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புற்றுநோய் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகைலாம் இருக்குது, கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இப்படி இந்த வரிசையில் எது ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது இந்தியாவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் அதிகமாக இருக்குது. 2வது இடத்துல கருப்பை வாய் புற்றுநோய் தான் இருக்குது. ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புற்றுநோயுடைய பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகம் எது குறைவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் தரவுகள் 2024 படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 14 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்தில் 90 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா 96,500 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு 96.1 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. சரிங்களா? இறப்பு விகிதம் இந்தியாவில் 23% தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14% இருக்குது. முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஆராய்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக புற்றுநோய் தினம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை February 4 கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஆராய்ச்சியாக நாட்டின் முதல் புற்றுநோய் மரபணு தளத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? கல்வி நிறுவன வளாகத்தில் திங்கட்கிழமை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடம் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வரைபடத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரிவில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் நேரிலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்க இணையதளம் மூலமாகவோ தங்களது விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ சாஃப்ட்வேரை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏஐ மிக முக்கியமான ஏஐகள் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை சேர்ந்த டீப்சீக், இந்த டீப்சீக் அப்படின்ற ஏஐ வந்து பார்த்திங்கன்னா சீனா நாட்டோடையது. அடுத்து வந்து சாட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டோடது. ஓகேங்களா? இது ரெண்டையும் யார் உருவாக்குனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஓப்பன் ஏஐ நிறுவனமான 2022 டிசம்பர் தான் அதனுடைய சாட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை அறிமுகப்படுத்தினோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்மேன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடியோட நிறுவனர். ஓகேங்களா? அடுத்து டீப்சீக் நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா சீனாவை சேர்ந்த லியாங் வெங்பெங் அப்படின்றவர் உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 மே மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தை தொடங்கி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்த பட்ஜெட் சம்மந்தமான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்ஜெட் சம்மந்தமாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 8வது முறையாக நிதிநிலையை தாக்கல் செய்து வந்து பார்த்திங்கன்னா பெருமை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2025-26 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.3லேருந்து 6.8 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்கள் பட்டியலினத்தில் முதல் தலைமுறை பெண் தொழில் முழுவதுக்கு வந்து கடன் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பெண்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறலாம். அடுத்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி வரை வந்து பார்த்திங்கன்னா கடன் பெற முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க விவசாய அட்டை, விவசாய கடன் அட்டை. இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலம் வழங்கப்பட்ட குறுகிய கால கடன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமரின் தன தானிய கிருஷி யோஜனா அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் மாவட்டங்கள் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து யூரியா உற்பத்திக்கு சிறப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமின் நாம்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 12.7 லட்சம் மெட்ரிக் டன் யூரியாவை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஆலை வந்து அமைக்க இருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷின். அடுத்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கானா வாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மக்கானால தாவர விதைகள் உருவாக்குற வாரியம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகினுடைய தேவைகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கானா தேவையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 85% மக்கானா உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நடைபெறுது. இதில் இந்தியாவோட 90% மக்கானா வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. டிஎன்யூஎஸ்ஆர்பியும் இம்பார்ட்டன் தான், டிஎன்பிசியும் இம்பார்ட்டன் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மைசூர் பருப்பு ஆகியவற்றை உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் வந்துச்சுன்னா பருப்பு உற்பத்திக்கான தன்னிறைவு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 6 கண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறை முக்கிய கவனம் பெறுவதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 54.6% பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கூட்டில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இப்படியே அப்படியே லைனாக கூட்டில் கேட்டுவாங்க. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 54.6% பேர் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். சரியாக தவறா அப்படின்ற மாதிரி கூற்றில் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் தான் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? இல்லை நம்ம டிஎன்யூ சார்பில் வந்து கொஷினாக கேட்கணும் அப்படின்னா கீழ்கண்ட எந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுறாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. விவசாயம், தொழில் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை தொழில்னு அவங்க கொடுப்பாங்க. நம்ம தான் கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இந்தியா உலகச் சந்தையில் முதன்மை இடத்தை பிடிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்ற இயக்கத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகள் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாடாக கொண்டு வரதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொம்மை உற்பத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொம்மைகள் உற்பத்தியை ஊக்குவிக்கமாக வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் 50,000 அதாவது 50,000 பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் புலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடல் ஆய்வக நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருமான வரி விலக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. மின்சார வாகனங்களுக்கான மின்கலன் உற்பத்திக்கு தேவைப்படும் 35 வகையான பொருட்களுக்கு, மொபைல் சாதனங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மின்கல உற்பத்திக்கு தேவைப்படும் 28 வகையான பொருட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மின்சார வாகனங்களுக்கு மின் தேவைக்கு பயன்படும் 35 பொருட்களுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா தொலைபேசியில் பயன்படும் 28 வகையான பொருட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வரி விலக்கு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நேற்றே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1972 முதல் 2003ஆம் ஆண்டு வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் கல்வி சார்ந்த படிப்புகள் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2003-2010 வரை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இந்த 2 காலாண்டுக்கு இடையில தான் இதற்கான கல்வி கடன் 48.95 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது. இந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அதாவது மத்திய அரசு பகிர்ந்தளிக்கும் வரியில் ஏதேனும் குறைகள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதிக்குழுவிடம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய குறைகளை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து கருத்துக்களை பெற்று தனது பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதிக்குழு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎன்பிசிலாம் கேட்கக்கூடிய கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 2025 அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி பகிர்வில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய வரி பகிர்வு வந்து பார்த்தீங்கன்னா 41% இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடத்தின ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 50 உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டி விகிதங்கள் மாநிலம் கலந்தாலோசனை. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா யார் முடிவெடுப்பா அப்படின்னா ரிசர்வ் வங்கி தான் நிர்வகிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அதாவது எக்கனாமிக்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி. ரூபாயின் வீழ்ச்சி பற்றிய விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா கையாளுவாங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தான் பார்த்தீங்கன்னா கையாளுவாங்க. தற்போது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 அப்படின்ற சதவீதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு வரி அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது. இந்த ஜிஎஸ்டி விகிதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை பரிந்துரைப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைவராக கொண்ட ஒரு கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு கூட்டம் வந்து கூட்டி அதாவது ஜிஎஸ்டி வரிக்கான தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக கூட நடந்துச்சு ராஜஸ்தானில், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தேர்தல் ஆணையர்கள் நியமன வழக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்திய தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 ஆணையர்கள் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. மொத்தம் 3 பேர் தான் இடம்பெற்றிருப்பாங்க. உங்கள் ஸ்கூல் புக்லேயும் தான் இருக்கும். ஓகேங்களா? தேர்தல் ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செஞ்சுட்டு வந்தாங்க. இதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா 2023ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகியோரோட இங்கே குழுவை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்து பிரதமரை தலைவராக கொண்ட தேர்தல் ஆணைய குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய உறுப்பினர்களாக இடம்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சு 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மற்றபடி இதில் இருக்கிற டேட்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி உங்களாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கான திறன் மிகுந்த பணியாளர்களை உருவாக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கூட்டுறவு சங்க பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது டீட்டெயிலாக நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அலுவலகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோப்பையில் பயன்பாட்டு மொழியாக வந்து பார்த்திங்கன்னா மராத்தியை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கி அந்த மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை உத்தரவிட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? புதிய வரி மசோதா இது வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையினர் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நேரடி வரிகள் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வருமான வரி மசோதா வந்து பார்த்திங்கன்னா எந்த கருத்துரை அடிப்படையாக கூட தாக்கல் செய்யப்படுறது அப்படின்னா முதலில் நம்பிக்கை அடுத்து கணக்காய்வு என்ற கருத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய வருமான வரி சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் தான் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வருமான வரி சட்டம் 1961 கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் அதை செயல்பட்டு வந்தோம். இதை வந்து அப்போ மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஸ்கூல் புக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கூல் புக்லேயே. அடுத்து நெதர்லாண்டில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் பிரக்யானந்தாவும் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த மாஸ்டர் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனான இரண்டாவது இந்தியராக இருக்கிறார் பிரக்யானந்தா. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 19 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்தியருமே ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கும்போது 1989, 1998, 2003, 2004, 2006 ஆகிய ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த இடத்த கைப்பற்றிருக்க முதல் இந்தியர் வந்து இரண்டாவது இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த தாய் டான் வான் குயின் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐட்டின் சுலோமான்லி அர்பஜைஜானோட சேர்ந்தவங்க இவங்க. இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த வைஷாலி 9வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி பாடகி சந்திரிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமிய விருது வழங்குறாங்க. சென்னை பூர்வீகமாக கொண்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க பாடகி மற்றும் தொழிலதிபருமான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் வந்து பார்த்திங்கன்னா தனது திரிவேணி அப்படின்ற இசை ஆல்பத்துக்கு 2வது கிராமிய விருது வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. ஓகேங்களா. உலகில் இசைக்கலைஞர்களை கௌரவிக்க வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் அகாதமி அமைப்பு நடத்தப்படும் 67வது கிராமிய விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவில் திரிவேணி அப்படின்ற இசை ஆல்பத்துக்காக சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது கிராமி விருது வந்து வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி 2009 ஒன்று வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோல் கால் அப்படின்ற இசை ஆல்பத்துக்காக வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரிவேணி அப்படின்ற இசை ஆல்பத்துக்காக வாங்குறாங்க இந்த விருதை. அடுத்து உற்பத்தித்துறை நடவடிக்கைகளுக்கான குறியீடு எண்ணாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐ அப்படின்ற குறியீடு வந்து 2024 ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா 56.5 ஆகவும் பிப்ரவரியில் 56.9 இருக்குது. இந்த பிஎம்ஐ இருக்குல்ல, உற்பத்தித்துறையினுடைய பிஎம்ஐனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சமமான முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 50 கீழே இருந்துச்சுன்னா மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தொடர்ந்து 2 மாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா சமமான முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி இப்படி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் நம்பர்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பண்ணி நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பேஜில் இணைஞ்சிக்க முடியும். நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட்டான பிசியோட ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பாருங்கள். எஸ்சியோட ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிக்கப்படும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.